ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நாளைக்கு ராபர்ட்டுக்கு பர்த்டே. ஃபர்ஸ்ட் டைம் நான் ராபர்ட்டை வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் என்னோட மச்சான்ட்ட ராபர்ட்டோட அண்ணா ஒய்ஃபுக்கு பார்த்திங்கன்னா தாலியில் காசு போடுவாங்கள்ல, அது வந்து எடுக்க போகிறாங்களாம் பீமோ ஜுவல்லர்ஸில். அதனால் அவங்க போகிறாங்க, நம்மளை கூப்பிட்ருக்காங்க, நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ராபர்ட்டோட பிறந்தநாள் நாளைக்கு அப்படின்றதே தெரியாத மாதிரி நான் காலையிலேருந்து மெயின்டைன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். சரி, அங்கே போனதுக்கப்புறம் ராபர்ட்டுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படி. எனக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ராபர்ட்டுக்கு வந்து கை செயினும் கழுத்தில் போட்டிருந்த செயினும் பிஞ்சு போச்சு. 1 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. பிஞ்சதை ஒட்ட வச்சு போட்டுட்டு இருந்தார், அதுவுமே பிஞ்சு போச்சு. சரி, அதை வாங்கிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக 2 வாரத்துக்கு முன்னாடி அந்து போச்சு, கழட்டியே வச்சுட்டார். 2 வாரமாக கழுத்தில் எதுவுமே போடவே இல்லை. இன்றைக்கி அதை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அதை தான் ராபர்ட்டுக்கு சர்ப்ரைஸாக நான் வந்து பண்ண போகிறேன். ராபர்ட் வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறது ஈஸி, ஏன்னா அவருக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, வரவு செலவுலேருந்து எல்லாமே அவர் தான் பார்க்குறாரு. அவருக்கு தெரியாமல் நான் 1 ரூபா கூட எடுத்து வைக்க முடியாது. ஃபஸ்ட் டைம் நான் அவருக்காக சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். பார்க்கலாம் அவர் சர்ப்ரைஸ் ஆகுறாரா ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன் நாங்கள் இந்நேரத்துக்கு போகிறோம்? இப்போ மணி பார்த்திங்கன்னா 8:20. ஏன் நாங்கள் இந்நேரத்துக்கு போகிறோம் அப்படின்னா, கடை வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வரதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஆன்லைன் கொரியர்லாம் வந்தது, அதெல்லாம் கொரியர் பேக் பண்ணி கொண்டு போய் அங்கே கொரியர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வரதுக்கே நேரம் ஆகி போச்சு. அதனால தான் இந்நேரத்துக்கு கிளம்பி போகிறோம். ஸோ இதை நினச்சிக்காதீங்க, வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஊரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே, உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு, நம்மால் யாவும் அழகே. போய்கிட்டே இருக்கோம். என்னது? வா வா கொலுசு. அதனால ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருந்தேன் நல்லா. நீ போட்டு விட்டுருவா. என்ன நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். வாங்க. நல்லா இருக்கீங்களா? சில்வர் பாக்ஸ் போறீங்களா? சர்ப்ரைஸா கூப்பிட்டா செகண்ட் ஃப்ளோர்னு சொன்னோடனே கண்டுபிடிச்சாரு. பர்த்டேக்கோ சர்ப்ரைஸ் பண்ணி உங்களுக்குன்னா நாங்கள் தங்கத்தில் வாங்கி தரணும், எனக்கு வந்து வெளியே வாங்கி தருவோம். நீ காசு கொடுத்தேன்னா உனக்கு நான் தங்கத்தில் வாங்கி கொடுத்துருவேன்டா. இப்போ நானே இதில் ஜுவல்ஸ் காசுலேருந்து எடுத்து போட போகிறேன். நான் வீட்டிலே கொஞ்சம் பழசெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவரோட செயின், அப்புறம் கை செயின், அப்புறம் வீட்டில் கொஞ்சம் அந்த கொலுசோட முத்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை போட்டுட்டு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் போயிருந்தேன். அங்கே போனோடனே அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. செகண்ட் ஃப்ளோர்னு சொன்னோடனே சர்ப்ரைஸ் வந்து உடஞ்சி போச்சு. இவருக்குலாம் என்னத்தை சர்ப்ரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே உட்காந்துருந்தேன். நின்றுக்கிட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் போனோடனே அவங்க கலெக்ஷன்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செயின், ப்ரேஸ்லெட்டுன்னு சொன்னோடனே நான் நினச்சேன் சரி இவர் வந்து வேறு மாடல் எடுப்பார், கொஞ்சம் ரேட்டு கூட வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கே வந்து மாடல்ஸ் இருக்குது, ஆனால் சின்ன சின்னதாக இருந்துச்சு. இவருக்கு சின்னதாக போட்டால் சத்தியமாக நல்லா இருக்காது. எந்த ஸ்கூலுங்க? என்ன பிளாக் இருக்கு? கே ஜோயலா? ஹேஜல். அதனால இவர் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தார்ல பழசு, அதே இப்போ பழசு போட்டிருக்கோம்ல, இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் போட்டிருந்தாரு, அதே மாடலு. ஆனால் கை செயின் மட்டும் மாற்றவே இல்லை, சேம் கை செயின் போட்டுகிட்டே இருந்தார். ஆனால் அந்த கை செயின் எடுத்து 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அது வந்து பிஞ்சு போச்சு. அந்த கை செயின் மாடல்லே செயினும் வந்து எடுத்துட்டார், பழைய செயின் மாடல்லே எடுத்துட்டாரு. கை செயின் பழசு போட்டிருந்தாலும் அதே வெயிட்டுக்கே புதுசுமே எடுத்திருந்தாரு. அப்புறம் செயினுக்கு எல்லாத்துக்கும் ரேட்டை போட்டு பில் போட போகும்போது திடீர்னு ஒரு இது, அவர் வந்து கடுக்கான் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தார். அவர் ஆசைப்பட்டது வந்து இந்த நம்ம அல்லக்காதுலலாம் போடுவோம்ல வளையம், அந்த மாதிரி கேட்டார். எனக்கு அந்த மாதிரி சுத்தமாகவே பிடிக்கல, ஏன்னா அவரோட ஃபேஸ்க்கு அந்த மாதிரி போட்டால் நல்லாவும் இருக்காது. அவர் கருப்பாக இருக்கனால இந்த மூக்குத்தியெல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒத்தக்கல் வச்ச மூக்குத்தி மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும். நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன், அவர் கேட்கவே மாட்டேன்ட்டார்.
என்னோட மச்சானும் சத்தம் போட்டாது நல்லா இருக்காதுடா வேணாண்டான்னு சொன்னார். அவருக்கு என்னத்தை சொல்கிறது, நம்ம பார்க்குறதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் வேணான்னாரு. அவர்கிட்ட கேட்காம நானா போய் அந்த ஒத்தக்கல் முகுத்தி வச்ச மாதிரி 2 எடுத்தாச்சு. எங்களுக்கு பார்க்க வந்துட்டு இருக்கிற எல்லா டப்பாவும் எடுத்து நோண்டி இருக்காங்க. ஏய் உனக்கு பார்த்தாச்சு எடுத்தாச்சு. கடையே அடைச்சிட்டாங்க. மீனா நல்லா கொடுத்தாங்க சர்ப்ரைஸு கடை கூட்டு வந்து. மூணாவது மாடியில் இருக்காங்க எல்லாத்தையுமே அடைச்சிட்டாங்க. எங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்காக இல்லை இந்த போலாண்டி. நான் அவர்கிட்ட என்னன்னு சொல்லி கூப்பிட்டேன்னா, ராபர்ட்டோட அண்ணன் ஒய்ஃப் வந்து தாலி காசு எடுக்கிறாங்களா, அதனால போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்களா. ஆனால் இங்கே வந்து அதெல்லாம் பெரிய சர்ப்ரைஸ். $31.90 100 போடுங்கண்ணே பார்ப்போம். எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டாங்க. டே பாய்க்கு வீடா நான் வந்து விஷ் பண்ணிட்டு போகிறாங்க. யோசித்து சாக்லேட் வாங்கிடா. சாப்பிட வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் இந்த இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு வந்திருக்கோம், அதுவும் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். புது பொண்ணு புது மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். தம்பி உனக்கு என்ன சொல்லியிருக்க? நூடுல்ஸ் வந்து சாப்பிடாம நூடுல்ஸ் வீட்டில் சாப்பிட்றாங்க, சாப்பிட்றது கிடையாது. கிரில் வந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் சொல்லணுமா? தோசை சொல்லு. வேற ஒன்று சாப்பிட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் சொல்லுங்கள். அண்ணே தோசை விஜித்து என்ன சாப்பிட்ற? பக்கத்தில் ஒன்று காசனை வந்தாப்புல இருமிக்கிறது லொக்கு லொக்கு. எப்படி நாளையா மோர் அடிச்சு கொடுப்போம். ஃபுல்லாக இது பண்ணி மீன் அப்படி பிடிச்சா வருதா? பீஸ் வருதா? பீஸ் வரல. போடா உட்காரோம். பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாமல் கேக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. கடையிலேருந்து சாப்பிட்டு வரும்போது அந்த பிள்ளை இருமிக்கிட்டே இருந்தாலையா, அதனால் அந்த பிள்ளைக்கு இரும வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வண்டியை ஓரம் கட்டிட்டார். யார்? என் மச்சான். நானும் எங்கள் வீட்டுக்காரர் எங்கே அவரை காணோம், என் மச்சான் என்கிட்ட சொல்லிட்டாரு ஆல்ரெடி.
எங்கள் வீட்டுக்கார் காணாங்கறான்னு மெதுவாக வந்துட்டு இருந்தார். நான் தெரியாத மாதிரி ஃபோன் போட்டு கேட்டு அவங்க வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து பிடிச்சிட்டாங்க. சும்மா சாதாரண சிம்பிளாக தான் கேக் வாங்கினோம். இந்த கேக்கில் ஆமாம் கடலில் நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் போனோம். இந்த கேக்கில் இங்கனக்குள்ளே இருந்தது வந்து ஒழுகிடுச்சு. அதனால் அதை அப்படியே எடுத்து பேர் எழுத ஆள் இல்லை. அதனால் மிச்சர் இருக்கு பாருங்க, மிச்சர் அதில் எடுத்து பேர் எழுதிட்டுருக்கோம். முடிஞ்சு. ஆமாம் போகலாம், மணி 12 போகுது. எங்க இருந்தாலும் சந்தோஷமா இரு. நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் நல்லா இருக்கேன். நீ எங்க இருக்க? தேங்க்யூ. என்னடி சூப்பர் பாட்டு போடி ஓடு ஓடு போய் தூங்கணும். ஓடு ஓடு ஏன்டி தூங்கணும் போட்டு. ஹாப்பி பர்த்டே. வரல அவங்க, வண்டி இங்கே நிற்குது வரல. ஒன்று கடிக்க போயிருக்காரு. அவர் மட்டும்தான் வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆன் பண்ணவே இல்லைடா. ரெடிமேட் கேக்கு. இது வந்து காராச்சேவில் மிச்சரில் எழுதியிருக்காங்க ஹாப்பி பர்த்டே கருவான மிச்சரு ப்ளஸ் எதை எங்களால் முடிஞ்சது. இது வந்து எங்களோட கிரியேட்டிவிட்டி. இது வந்து இது கடலப்பருப்பு பூந்தி. பூந்தி. இது பூந்தி காராச்சேவு மிச்சரில் ஸ்வீட்டு காரம் எல்லாம் சேர்ந்துருக்கு. ஆமாம் நவரசம். கத்திங்க பாட்டு பாடுங்க. மீனா கை வை. மீனா நீ வை. உள்ளோ ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்படி பா யூ டு யூ. அப்படி பா யூ டு. கொஞ்சம் நாள் ஏய் என் மூஞ்சில அப்படியே சாப்பிட்டுடா. சாப்பாடு எனக்கு பிடிக்காது. நான் ஊற்றுறேன். ஹாப்பி பர்த்டே. வருஷம் ஃபுல்லாக எங்க திட்டாயிட்டு. அதான் யோசிச்சு இந்த வருஷம் ஃபுல்லாக திட்டு, இந்த வருஷம் அடி. நான் அதிகம் நடத்துறேன். உனக்கு சொன்னேன், நான் அவனுக்கு சொல்லலை. உனக்கு சொன்னேன், உனக்கு சொன்னேன். நன்றி. நான் நாளைக்கு தான் கேட்கலாம் கட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். உங்க அண்ணன் தான் இன்னைக்கு ஐடியா கொடுத்துச்சு. நல்லாவே தெரியும். அங்கே இருந்தால் இங்கே கேட்க வேண்டியதுதான். இங்கே வேண்டிய நான் சரி நில்லுங்க ஒரு இடத்துல. இதாக இருக்கு. வாழையே அங்கேயே போய் நிற்கிற. கேக் இப்போதான் வாங்கிட்டு இருந்தோம். ஓடாடே எங்க உண்மையிலடா எனக்கு அப்படியே பேர் காராக்குச்சி. நாங்கள் பழக்கம் காராச்சூர்ல. நீ இங்கே வரேன்னு சொன்னீங்களா, அதே சந்தோஷம் முடியாது. நான் இங்கே வரேன்டா, அங்கே பேர் வந்து அங்கே உட்காந்தான். விட்றான் அப்படியே ஏண்டா சிக்க எடுத்து கொடுத்துருந்தா கொடுக்க வேண்டாம். இதுதான் இருக்கிறதுல பெரிய சர்ப்ரைஸ். என்னன்னா கடைக்கு வந்து எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அன்றைக்கி தாலி இது வாங்க போகணும், தாலி காசு வாங்க போகணும்னு சொல்லி கூப்பிட்டு போனது. ஆனால் அங்கே போய்ட்டு செகண்ட் ஃப்ளோர் போகும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி இதுதான் ஏதோ பெருமாள் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு மறந்துட்டாவில் வந்து சொல்லி ஞாபகம் வந்துருச்சு. இல்லைன்னு வச்சுக்க. ஏய் நீ நிப்பாடு. நான் அன்னைக்கே நீ செயினை கழட்டி கொடுக்கும்போதே நான் உனக்கு எடுத்து கொடுக்கணும் தான் நினைச்சேன். நான் சாகும்போது இது காலத்துல இருந்து கலட்டணும். இல்லைன்னா இந்த செயின் பிரிஞ்சுதான் உன் கழுத்துல இருந்து கலட்டினேன். அதுக்கு இடையில கலட்டக்கூடாது. அப்புறம் இன்னொன்று
கருவாக்காக வாங்கியிருக்கேன். அது என்னன்னு நாளைக்கு vlogல நான் உங்களுக்கு அது update வந்து பண்றேன். பெரிய விஷயம் அது. ராபர்டுக்காக இது ஒரு இது வாங்கியிருக்கேன். இது வந்து நாளைக்கு ராபர்டுக்கு நான் வந்து சர்ப்ரைஸாக கொடுக்க போறேன். அது அவருக்கு தெரியும். அவருக்கே பெரிய சர்ப்ரைஸ். கடையில் வந்து வேணும்னா நான் இது வாங்கி ஆகணும்ட்டு வாங்கியாச்சு. இது என்ன, இந்த பையில் என்ன இருக்குன்றதை நெக்ஸ்ட் vlogல நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். பிறந்தநாள் வாழ்த்து. தேங்க்யூ. ஓகே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிறோம் நோட்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.